மென்சுரேஷனில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். யூஸிங் ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னு நார்மலாக கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ½ BH அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். ஓகேவா? இந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெரான்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் ஆஃப் S இன்ட்டு S மைனஸ் A இன்ட்டு S மைனஸ் B இன்ட்டு S மைனஸ் C. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஹெரான்ஸோட ஃபார்முலா. ஸோ அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, எஸ்ஸுங்கிறது வந்து செமி பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? அதாவது பெரிமீட்டரில் பாதி தான் வந்து எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? இந்த எஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, S இஸ் ஈக்குவல் டு A ப்ளஸ் B ப்ளஸ் C டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ செமி பெரிமீட்டர். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பெரிமீட்டர் கிடைக்குமா? அதாவது இது A, இது B, இது C அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 சைட்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பெரிமீட்டர் சுற்றளவு என்ன, பெரிமீட்டர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிடும். இதுவே அதோட பாதி செமி பெரிமீட்டர் அப்படிங்கிறப்ப அதில் பாதி தானே. அப்போ பாதிங்கிறப்ப ABC இந்த 3 சைட்ஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து S கண்டுபிடிக்கிறது. இதுவே சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, சைட்ஸ் எல்லாமே ABC இந்த 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் அப்படின்னு மீனிங். ஸோ அதுக்கான ஏரியா ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா √3/4A² அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு இந்த சம்ஸ்லேயே நீங்கள் போட போகிற ஃபார்முலாஸே இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர், அடுத்தது 24 சென்டிமீட்டர், அடுத்தது 26 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு சென்டிமீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன, ஃபஸ்ட் இருக்குது A, அடுத்தது B, அடுத்து C அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன தேவை, S, A, B, C. ஓகேவா? இது 4மே தேவை. ஸோ முதல்ல ABC நம்மளுக்கு இருக்குது. ஸோ S தான் முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ செமி பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். A வந்துட்டு எவ்வளோ, 10. ஸோ 10 + 24 + 26. ஓகேவா? டிவைடட் பை 2. ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 60 வருதா? ஸோ 60 டிவைடட் பை 2. 1 2 is 2. 60 எத்தனை டைம்ஸ் வரும், 30 டைம்ஸ் வரும். ஸோ S இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 30 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் S இன்ட்டு S மைனஸ் A இன்ட்டு S மைனஸ் B இன்ட்டு S மைனஸ் C. ஓகேவா? ஸோ இதானே இதோட ஃபார்முலா. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ எஸ்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 30 சென்டிமீட்டரா? ஸோ 30 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு S வந்துட்டு எவ்வளோ இருக்குது, எஸ்ஸுக்கு பதிலாக 30. ஸோ ஏக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் ஒன் என்னது 10. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் எஸ்ஸுக்கு பதிலாக 30 மைனஸ் பிக்கு பதிலாக எவ்வளோ, 24. நெக்ஸ்ட்டு 30 மைனஸ் 26. ஓகேவா? ஸோ ரூட் எப்போவுமே வந்து நம்ம முடிகிற வரைக்கும் ரூட்டு போட்டிருக்கணும். போடல அப்படின்னா தப்பாக போட்டுருவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரூட் ஆஃப் 30 இன்ட்டு 30ல் 10 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ, 20. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்ட்டு 30ல் 24 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ, 24க்கு அப்புறம் 25, 26, 27, 28, 29, 30. அப்போ எவ்வளோ வருது, 6 வருது. ஓகேவா? இன்ட்டு 30 மைனஸ் 26 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 27, 28, 29, 30. ஸோ 4 இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இப்போ நம்பர்ஸு. இப்போ நம்ம இதை வந்து ரூட்லேருந்து வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஏரியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ரூட்லேருந்து வெளில எடுக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா LCM எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை, தனித்தனியாக கூட எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஸோ அப்போ 30க்கு, அடுத்து 20க்கு, 6க்கு, 4க்கு. ஓகேவா? ஸோ 2 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 15 டைம்ஸு, 3 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 5 டைம்ஸு, 5 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 1 டைம்ஸு. ஓகேவா? ஸோ இதை எடுத்தோம் அப்படின்னா 2 டேபிளில் 10, அடுத்து 2 டேபிளில் 5, அடுத்து 5 டேபிளில் 1. ஸோ 6க்கு 2 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 3 டைம்ஸ், 3 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 1 டைம்ஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு 4 இருக்குது. 2 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 2 டைம்ஸ், மறுபடியும் 2 டேபிள் எடுத்தால் 1 டைம்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் தான் வந்துட்டு என்னது, இதோட ஃபேக்டர்ஸு. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரூட்டுக்குள்ளே எழுதிக்கலாமா? ரூட்டுக்குள்ளே எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ மொத்தமாக சேர்த்து எழுதிக்கிறதுனால எழுதிக்கலாம், இல்லை ஒன்று ஒன்றா எழுதுனீங்கனாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ மொத்தம் எத்தனை 2 இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 2s இருக்குது. ஓகேவா? அப்படின்னா என்னது, 2/6 அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 வந்துட்டு 6 டைம்ஸ் வந்து போட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு 3 வந்து எத்தனை இருக்குது, 1 2. ஸோ 2 3 இருக்குது. 3 × 3.
நெக்ஸ்ட்டு 5 இருக்கா? ஸோ 5 எத்தனை இருக்குது? இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 5 × 5. ஓகேவா? இப்போ எல்லா நம்பர்ஸும் நம்ம எழுதிட்டோமா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ 2லேருந்து 1 வந்து வெளில எடுக்க போகிறோம். ஓகேவா? இது ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறதுனால 2லேருந்து 1 எடுப்போம். இதுவே க்யூப் ரூட் அப்படின்னா 3 நம்பருக்கு 1 வெளியில் எடுப்போம். ஓகேவா? அப்போ இதில் 2லேருந்து 1, இதில் 2 1, இதில் 2 1, இதில் 2 1. ஓகேவா? அப்போ நம்ம வெளில எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? 2 × 2 × 2 × 3 × 5. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு ஏரியா. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ 2 2s are 4, 4 2s are எவ்வளோ? 8, 8 3s are எவ்வளோ? 24. ஸோ 24ஓட 5 மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 24ஓட 5 மல்டிபிள் பண்ணால் 4 5s are 20க்கு 0 பேலன்ஸ் 2, 2 5s are 10, 11 12. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்கிது? 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஏரியா அப்படிங்கிறதுனால ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம். ஓகேவா? ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 1.8 மீட்டர், 8 மீட்டர், 8.2 மீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ இது முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? இதுக்கும் ஹெரான்ஸ் ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் த ஃபார்முலா தான். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட ஃபார்முலா ரூட் ஆஃப் s × s - a × s - b × s - cங்கிறது தான். அதுக்கு முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா ஏபிசிலாம் இருக்குது, எஸ் தான் இல்லை. எஸ்ஸோட ஃபார்முலா என்ன? எஸ்ஸுங்கிறது செமி பெரிமீட்டர். பெரிமீட்டர் அப்படிங்கிறது a + b + c. ஸோ செமி பெரிமீட்டர் அப்படின்னா அதில் பாதின்னு அர்த்தம். ஸோ டிவைடட் பை 2 இதான் வந்துட்டு என்னது? எஸ்ஸுக்கான ஃபார்முலா. ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 1.8 8 8.2. ஓகேவா? ஸோ டிவைடட் பை 2. ஸோ இப்போ இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 பாக்கி 1 வரும். ஸோ இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 + 8 16 17 18. ஓகேவா? அப்போ எவ்வளோ கிடைக்குது? 18 டிவைடட் பை 2ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ அந்த 18/2 நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 9 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு செமி பெரிமீட்டர். ஸோ அப்போ நம்ம இதை வச்சு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிப்போமா? ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் s × s - a × s - b × s - c. ஓகேவா? ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எஸ்ஸுக்கு பதிலாக எவ்வளோ கிடச்சிருக்கு? 9. ஸோ 9 × 9 - 1.8. அடுத்தது 9 - 8. நெக்ஸ்ட் ஒன் 9 - 8.2. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன இருக்கோ இதுக்கு பதிலாக அப்படியே எழுதுவோம். ஓகேவா? அப்படியே சால்வ் பண்ணி எழுதிக்கிட்டே இருந்தோன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சு, அந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேட தேவையில்லை. ஸோ மேலே இருக்க ஸ்டெப்பை பார்த்து தான் நம்ம கீழே இருக்க ஸ்டெப்பை எழுதியிருப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரூட் ஆஃப் 9 × 9ல் 1 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ? 8. அதில் ஒரு 0.8 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ? 7.2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 9ல் 8 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1. 9ல் 8.2வும் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 0.8. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம எல்ஜிஎம் எடுப்போமா? என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? முதல்ல பாயிண்ட் இருக்குது. ஸோ பாயிண்ட்டை எடுக்கலாம். பாயிண்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் எழுதிட்டு அப்புறம் நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குது? 9 72 அடுத்தது 8. ஓகேவா? ஸோ இப்போ 9 வந்துட்டு என்னது? 3 டேபிளில் 3 டைம்ஸா? அடுத்து 3 டேபிளில் 1 டைம்ஸ். 72 வந்துட்டு என்ன டேபிளில் எழுதலாம்? ஸோ 3 டேபிள் எழுதலாமா? எழுதணும் அப்படின்னா 2 3s are 6, 4 3s are 12. மறுபடியும் 3 டேபிள் எழுதுனா 8 3s are 24. 2 டேபிளில் 4 டைம்ஸு, மறுபடியும் 2 டேபிளில் 2 டைம்ஸு, 2 டேபிளில் 1 டைம்ஸ். ஓகேவா? இது 72 ஓடுது. நெக்ஸ்ட்டு 8க்கு வந்து மறுபடியும் 2 டேபிளில் 4 டைம்ஸ், 2 டேபிளில் 2 டைம்ஸ், 2 டேபிளில் 1 டைம்ஸ். ஓகேவா? புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ரூட்டுக்குள்ளே எழுதிடலாம். ஸோ எழுதணும் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 × 3 × 3 × 3 × 3 2 இருக்கா? அதுக்கப்புறம் 8ல் வந்துட்டு ஒரு 3 2 இருக்கா? ஸோ அதை நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணோம்? ரூட்லேருந்து வெளில எடுக்கணும்னா ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் வெளில எடுப்போமா? ஸோ அதே மாதிரி 2 நம்பருக்கு ஒரு நம்பர். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வெளில எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 3 × 3 2 × 2 × 2. ஸோ 3 2 வருதா? இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? 2 பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ ரூட்லேருந்து வெளியில் வரப்போ என்ன ஆகும்? 2 பாயிண்ட் வந்துட்டு என்னவாகும்? ஒரே ஒரு பாயிண்ட். அப்போ நம்ம கடைசியாக மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் கிடைக்குதுல ஆன்சர். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட், ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள். 3 3s are எவ்வளோ? 9. 9 2s are எவ்வளோ? 18. 18 × 2 2s are எவ்வளோ? 4.
ஓகேவா? ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கிடச்சிரும். ஸோ மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 8 4s are 32, 2 பேலன்ஸ் 3, 1 4 is 4, 4 + 3 எவ்வளோ? 7. ஸோ எவ்வளோ கிடைக்குது? 72. ஒரு பாயிண்ட் முன்னாடி வச்சுக்கணுமா? ஸோ ஒரு பாயிண்ட் முன்னாடி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 7.2. ஸோ இதுக்கான ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் எவ்வளோ? 7.2 m². ஓகேவா? ஸோ ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ப்ளேலிஸ்ட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.